இந்த எம்பிபிஎஸ் அட்மிஷன்ஸோடைய காலேஜோடைய சீரியஸில் இன்னைக்கு பார்க்க போகிற அடுத்த கல்லூரி மாதா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் தண்டலம். ஸோ மாதா மெடிக்கல் காலேஜ் பொறுத்த வரைக்கும், ஹாஸ்பிட்டல் பொறுத்த வரைக்கும் இந்த கல்லூரி பற்றி சில தகவல்களாக நம்ம கொடுக்கணும்னா, இது ஒரு கிறிஸ்டின் மைனாரிட்டி கல்லூரி. ரொம்ப பழமையான காலேஜ்னு சொல்லப்போனால் கிறிஸ்டின் மைனாரிட்டியில் நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப வருட காலங்களாக கிறிஸ்டியன் மாணவர்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஏன்னா பனிமலர் கல்லூரி லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக தான் இருக்குது. அதுக்கு முன்னாடியிலேருந்து கிறிஸ்டின் மைனாரிட்டினா ஒரே ஒரு காலேஜ் மட்டும்தான், அந்த கல்லூரியில் மட்டும்தான் நம்ம கிறிஸ்டின் மாணவர்கள் படிக்க முடியும். அன்லெஸ் வி ஆர் நாட் ஏபிள் டு டேக் அன் அட்மிஷன் இந்த கவர்மெண்ட் கோட்டாவில் ஜாயின் பண்ண முடியல, என்ன பண்ண முடியும், மேனேஜ்மெண்ட் கோட்டா தான் வரும். பட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு உங்களுக்கு ஃபீஸிபிலிட்டி இருக்குது, ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியும் இருக்குது. அப்போ நம்ம மாதா மெடிக்கல் காலேஜில் படிக்கலான்ற நிறைய கிறிஸ்தவ மாணவர்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஸோ 2011 ஒரு 13 வருடம், கிட்டத்தட்ட ஒரு 14 வருட பழைய காலேஜ்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் காலேஜோடைய கோர்சஸ் ஆஃபர்ஸை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ் எல்லா கோர்சஸுமே இருக்குது. நிறைய மாணவர்கள் ப்ரிஃபர் பண்ணி எடுக்கிற கல்லூரியாகவும் இருக்குது. மெயின் ஹார்ட் ஆஃப் த சிட்டிக்குள்ளே இருக்குது, மெயின் பிளேஸில் இருக்கிற காலேஜ். சரிங்களா? அதே போல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இயர் 2011 150 இடங்களோட இருக்குது. ஸோ பிஜி கோர்ஸ் இருக்குது. ஸோ இருக்கிற இடங்கள் டோட்டலாக வந்து எப்படி செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க, 150 இடங்களில் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு ஒரு 75 இடங்களும், அதே போல் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு ஒரு 75 இடங்களும் தனியாக செக்ரிகேட் பண்ணி பிரிச்சிருக்கிறாங்க. அதில் கவர்மெண்ட் கோட்டாவில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 69 இடங்களில் ஹரிசாண்டல் ரிசர்வேஷனில் பிரிச்சிருக்கிறாங்க. ஒரு 6 இடங்களில் 7.5% மாணவர்களுக்கு பிரிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது ரெண்டையும் பிரித்து கொடுக்கும்போது ஹரிசாண்டல் ரிசர்வேஷனில் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஓசியில் 21 இடங்களும், பிசியில் 17 இடங்களும், பிசிஎம் 2 இடங்களும், எம்பிசி 16 இடங்கள், எஸ்சி 10 இடங்களும், எஸ்சிஏ 2 இடங்கள், எஸ்டி 1 இடங்கள், மொத்தமாக 69 இடங்கள் கவர்மெண்ட் கோட்டா ஹரிசாண்டல் ரிசர்வேஷனில் மாதா மெடிக்கல் காலேஜில் ஆஃபர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கீழே வர ஒரு செல்ஃப் ஃபினான்சிங் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ்னு சொல்லிட்டோம். இது இல்லாமல் ஒரு 6 காலேஜ் சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் கோட்டா அரசு பள்ளி மாணவர்களுக்கு போயிடுது. திரும்ப மேனேஜ்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் இது மைனாரிட்டி கல்லூரிகள் சொல்லிட்டேன். ஸோ மைனாரிட்டி கல்லூரிகளை பொறுத்த வரைக்கும் அந்த எந்த மைனாரிட்டியோ அந்த மைனாரிட்டி மாணவர்களுக்கு மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ மைனாரிட்டி கல்லூரி பொறுத்த வரைக்கும் இதில் மொத்தம் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒரு 52 இடங்கள். சரிங்களா? மொத்தம் 75 இடங்கள்ல 52 இடங்கள் வந்து மைனாரிட்டி மாணவர்களுக்கும் 23 இடங்கள் என்ஆர்ஐ மாணவர்களுக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம என்ஆர்ஐ மாணவர்கள் என்ஆர்ஐ சீட்ஸ் அதிகமாக எடுக்கிறது இல்லை. இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் எல்லா சீட்டும் என்ஆர்ஐ லேப்ஸ்டாக கன்வெர்ட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அதே போல் மைனாரிட்டி பொறுத்தவரைக்கும் கிறிஸ்டின் மைனாரிட்டி மாணவர்கள் 52 மாணவர்கள் உள்ள வரலாம். அது மேனேஜ்மெண்ட் கேட்டகரியில் உள்ள வரலாம். சரிங்களா? ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஜென்ரலாக சொல்ல போனோம்னா அந்த கவர்மெண்ட் கோட்டா 4.5, மேனேஜ்மெண்ட் கோட்டா 13,50,000, என்ஆர்ஐ சீட் 24,50, என்ஆர்ஐ லேப்ஸ்ட் சீட் 21,50,000. இங்கே பொறுத்த வரைக்கும் அடிஷ்னலாக ஃபீஸ் பற்றி நான் ரொம்ப பெருசாக எதுவும் பேசிக்கிறது இல்லை. இருந்தாலும் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க, மற்ற கல்லூரியில் இருக்கிற மாதிரி இங்கேயும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ கவர்மெண்ட் கவுன்சிலிங் 2023 எப்படி சார் இருந்துச்சு, இந்த வருஷம் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா சார், அதுதான் வந்து வி ஹாவ் எக்ஸ்பர்ட் அனாலிசிஸ். தாராளமாக இந்த கல்லூரியில் உங்களுக்கு வாங்க முடியுமா முடியாதுன்ற விஷயத்த நம்மளோட யூடியூப் சேனலானது இல்லை நான் உங்களுக்கு சரியாக சொல்லிக் கொடுக்க ரெடியாக இருக்கிறேன். சரிங்களா? ஸோ கவர்மெண்ட் கோட்டா ரவுண்ட் 1 மாதா மெடிக்கல் காலேஜோடைய கட் ஆஃப் எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓசி மாணவர்களுக்கு எது சீட் அலாட் ஆகலை. ஓசி மாணவர்கள் சீட் எதுவும் அலாட் ஆகலைன்னா அதோட மீனிங் என்ன அப்படின்னா, அதே ரேஞ்சில் மற்ற கம்யூனிட்டிலே வந்து உங்களுக்கு நிறைய மாணவர்கள் இருந்திருப்பாங்க. அதனால் ஓசி மாணவர்களுக்கு அந்த இடம் ஒதுக்கப்படலை, மற்ற மாணவர்களுக்கு அசைன் ஆகிடுச்சு. அப்போ பிசி கேட்டகரியில் தான் சீட் அலாட் ஆகிருக்கு. ஸோ பிசி மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் முதல் ரவுண்டில் 515 மார்க்கும், பிசிஎம் வந்து 513 மார்க்குக்கும், எம்பிசி 494 மார்க்கு, எஸ்சி 413, எஸ்சிஏ 337 மார்க்குக்கும், எஸ்டி 306 மார்க்குக்கும் சீட் அலாட்மெண்ட் ஆகிருக்கு ரவுண்ட் 1. ரவுண்ட் 2 என்ன இருக்குன்னா 515லேருந்து 513 மார்க் வந்திருக்கு. சிகைன் ஓசியில் எந்த அலாட்மெண்ட்டும் கிடையாது. அதில் பிசிஎம்மில் 495 மார்க், கிட்டத்தட்ட வந்து ஒரு 18 மார்க் வரைக்கும் குறைஞ்சிருக்கு. எம்பிசியில் 486 மார்க்கு, எஸ்சியில் 413 மார்க்கும், எஸ்சிஏ 337 மார்க்கும், எஸ்டியில் 306 மார்க்கும் சீட்டு கிடைச்சிருக்கிறதா நம்மளுடைய புள்ளி விவரங்கள், அலாட்மெண்ட் லிஸ்ட் இதெல்லாம் சொல்லுது. ரவுண்ட் 3ல நம்ம நார்மலாக எந்த காலேஜ்லையும் எதுலையும் பெருசாக மாற்றங்கள் இருக்காது. ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 மாப்பப் ரவுண்டில் பொறுத்தவரைக்கும் 513 மார்க் பிசி, பிசிஎம் 495, எம்பிசி 486, எஸ்சி கேட்டகரி 413, எஸ்சிஏ 337, எஸ்டி 306. சரிங்களா? ஸோ கவர்மெண்ட் கோட்டாவோட கவுன்சிலிங் இதுதான். ஒருவேளை கொஞ்சம் கட் ஆஃப் வந்து குறைந்த மதிப்பெண் மாணவர்களுக்கும் கூட
ஒரு கவர்மெண்ட் கோட்டா சீட்டுன்றது இந்த கல்லூரியில் ப்ரிப்பேர் ஆகிருக்கிறாங்க. நிறைய மாணவர்கள் இந்த கட் ஆஃப் வச்சும் கூட சில கல்லூரிகளை அவர்களால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதனால் நான் பொறுத்தவரை காலேஜை பொறுத்தவரை என்ன தகவல்கள் ரியலாக என்ன இருக்கோ அதை உள்ளே கொண்டு வரேன். மற்றபடி இந்த கல்லூரி அதிகம், இந்த கல்லூரி உயர்வாக இருக்குது, இந்த கல்லூரி மட்டும் செலக்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நான் சொல்கிறத வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணுறது இல்லை. ஸோ அங்கே ரியலாக இருக்கிற விஷயத்தை உங்கள் கைக்கு கொண்டு வரணும். நீங்கள் நேரடியாக போய் பார்த்தால் என்ன விஷயம் உங்கள் கைக்கு கிடைக்குமோ அந்த விஷயங்களை நான் கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்க்கணும். அதுதான் நம்மளுடைய கடமையும் கூட. சரிங்களா? ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டா கிறிஸ்டின் மாணவர்களுக்கான ஒரு மைனாரிட்டி கேட்டகரியோடைய ரவுண்ட் 1 கட் ஆஃப் 325 மார்க் வரைக்கும் வந்திருக்கு. ரவுண்ட் 2 277 மதிப்பெண்கள், 74, ரவுண்ட் 3 269. இந்த மாணவர்கள் எல்லாருமே மினிமம் இந்த மார்க் ரேஞ்சில் எல்லாருமே அலாட் ஆகிட்டாங்க. இந்த வருஷம் மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும். பட் உங்களுடைய இடம் பொருள், நீங்கள் எத்தனாவது இடத்துல இருக்கிறீங்க, இதுக்கான ஒரு அனலைசிஸ் ரிப்போர்ட் அண்ட் டைலமா சுச்சுவேஷனில் ஒரு கிரிட்டிக்கல் அனலைசிஸ், கிரிட்டிக் திங்கிங் எல்லாமே நம்மள்ட்ட கிடைக்குமா, ஸ்டாண்ட் பையாக நிற்கலாமா, இல்லை அடுத்த டிசிஷன் எடுக்கலாமா, இந்த மாதிரியெல்லாம் நம்ம ஐடியாஸ் கொடுத்துட்டே இருக்கிறோம். கண்டிப்பாக அடுத்த வர வீடியோக்களில் இதை பற்றி நம்ம நிறைய பேசலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.